கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். தினசரி வாழ்க்கையில் சோதனைகள் இல்லாத மனுஷனே இல்லைன்னு நாம் சொல்லலாம். நாம் நினைக்கிற இல்லை நாம் விரும்பக்கூடிய வாழ்க்கை நமக்கு இருக்கிறதே கிடையாது. தினமும் ஏதாவது ஒரு போராட்டம் பிரச்சனைன்னு நம்மளை சோர்ந்து போக தான் செய்யுது. இந்த சோதனைகள் இல்லாத உலகத்தை நாம் எல்லாருமே விரும்புவோம். தேவனை விசுவாசிக்கிறவங்க கூட விரும்பக்கூடிய முக்கியமான காரியம் சோதனை இல்லாத வாழ்க்கையை தான். எந்த சோதனை வந்தாலும் அதை உடனடியாக தீர்க்கிறதுக்கு தான் நாம் விரும்புவோம். அதுக்காக நாம் அப்படியே ஊக்கத்தோட பாரத்தோட ஜெபிக்கிறவங்களாகவும் இருப்போம். ஏன் ரொம்ப அதிகமாக ஊக்கத்தோட உபவாசத்தோட ஜெபிச்சு அதுக்கான தீர்வை தேவன்கிட்ட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம். காத்திருப்பு அதிகமாக அதிகமாக நமக்குள்ள குழப்பமும் ஏற்படுறது வழக்கம்தான். அதே போல் நாம் எதிர்பார்க்கிற பிரகாரம் நமக்கு எந்த பதிலும் இல்லைன்னா நாம் அதிகமாக சோர்ந்து போயிடுறோம். ஏன் இப்படி நம்மளுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் தர்றதே கிடையாது அப்படின்ற கேள்வி நமக்கு அடிக்கடி வர்றதுண்டு. அதனால இன்னைக்கு இதை சரியா கற்றுக்கொள்றதுக்கு நேரம் எடுத்துக்கொள்ளலாம். கப்பல் ஒன்று கடல்ல வழி தவறி செல்லும்போது புயல்ல சிக்கி மூழ்கி போயிடுது. அதுல ஒருத்தன் மட்டும் எப்படியோ தப்பிச்சிடுறான். பக்கத்துல இருந்த தீவுல அவன் கரையேறுறான். ஆண்டவரே, இங்கிருந்து எப்படியாவது என்னை தப்பிக்க வச்சிருங்க. ஆள் அரவமற்ற இந்த தீவுல எத்தனை நாள் நான் இருக்கிறது? என் மனைவி மக்களை பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுது ஜெபிச்சான். ஏதாவது ஒரு ரூபத்துல தனக்கு உதவிக்கரம் வரும் அப்படின்ட்டு தினமும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போயிடுவான். எந்த உதவியும் அவனுக்கு கிடைச்ச மாதிரி இல்லை. இப்படியே நிறைய நாள் ஓடிச்சு. தன்னை காத்து கொள்றதுக்காக தீவுல கிடைச்ச பொருட்களையும் கப்பல்ல உடைஞ்சு போன பாகங்களையும் வச்சு ஒரு சின்ன குடிசையை கட்டி அதில் வாழ்ந்து வந்தான். அது மட்டும் இல்லாமல் கப்பல்ல இருந்து அவனுடைய பொருட்கள் சிலதை எடுத்து அதை பத்திரப்படுத்தி வச்சு அவன்கிட்ட வச்சுக்கிட்டான். இப்படியே நிறைய நாள் ஓடிச்சு. இவன் பிரார்த்தனையை மட்டும் விடவே இல்லை. ஆண்டவர் எப்படியாவது ஒரு ரூபத்தில் நமக்கு நிச்சயம் உதவி செய்வாருன்னு அவனை தேத்திக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் இவன் உணவு தேடுறதுக்காக வெளியே போயிட்டு திரும்பி வர்றப்போ அவன் பார்த்த காட்சி அவனை ரொம்பவே திடுக்கிட வச்சுச்சு. பட்ட கால்லே படுன்னு சொல்வாங்கல்ல, அதே போல எது நடக்கக்கூடாதோ அது நடந்துருச்சு. இவன் தங்கி இருந்த அந்த சின்ன குடிசையும் தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. வானளவுக்கு அந்த புகை படர ஆரம்பிச்சிருச்சு. குடிசைக்குள்ள இருந்த எல்லா பொருளுமே தீயில கருகி போச்சு. அதை பார்த்த இவன் ரொம்பவே அலறி துடிச்சு போனான். எல்லாம் போயிடுச்சு. இவன் கிட்ட இருந்த மிச்ச சொச்ச பொருட்களும் போயிடுச்சு. அப்போ, ஆண்டவரே, என்னை காப்பாத்துங்கன்னு தானே நான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க என்னன்னா என்கிட்ட இருக்கிறதையும் இப்படி பறிச்சுக்கிட்டீங்களே, இதுதான் உங்க நீதியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழுதான். மறுநாள் காலையில ஒரு கப்பலுடைய சத்தம் அவனை எழுப்புச்சு. இவனுடைய தீவை நோக்கி அது வந்துகிட்டு இருந்துச்சு. அப்பாடா, நல்ல வேலை, ஒரு வழியா இங்கிருந்து தப்பிச்சோம். யாரோ நம்மளை காப்பாத்துறதுக்கு வராங்க அப்படின்ட்டு ரொம்பவே உற்சாகத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டான். கப்பல் சிப்பந்திங்க இவனை லைஃப் போட்டில் வந்து அழைச்சிக்கிட்டு போனாங்க. தான் இங்கே இருக்கிறேன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் இந்த தீவில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன்றதை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அவன் கேட்க, அவங்க தீவில் ஏதோ பற்றி எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அதோடைய புகை எழும்பினதை நாங்கள் பார்த்தோம். யாரோ தீவில் கரை ஒதுங்கி இருக்கிறாங்க, காப்பாற்ற வேண்டி சிக்னல் கொடுக்குறாங்கன்னு நாங்கள் நினச்சோன்னு அவங்க சொன்னாங்க. அப்போதான் தேவன் குடிசையை எரிச்ச காரணம் அவனுக்கு புரிஞ்சிச்சு. தேவனுக்கு நன்றி சொன்னான். அந்த வழியில கப்பல்கள் வர்றது ரொம்பவே அரிதான நிலையில இருக்கிறப்போ குடிசை மட்டும் இப்படி தீப்பிடிச்சு எரியலன்னா என்ன ஆகியிருக்கும், தன்னுடைய நிலை என்னவா ஆயிருக்கும் அப்படின்ட்டு அவனுக்கு அப்போதான் புரிஞ்சுது. அவசரப்பட்டு தேவனை இப்படி நிந்திச்சிட்டனேன்னு நினச்சி அவன் ரொம்பவே வெக்கப்பட்டு போனான். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம இப்படிதான் தேவனை அவசரப்பட்டு தவறா எடை போட்டுடுறோம். நம்மளுடைய ஜெபங்களுக்கு அவர் உடனடியா பதிலளிக்கிறது இல்லை. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று, நாம கேட்குற காரியம் நமக்கு உண்மையிலேயே அத்தியாவசியம் இல்லாததா இருக்கலாம். ரெண்டாவது, நாம கேட்குறத விட சிறப்பானதை தேவன் நமக்கு தர்றதுக்கு திட்டமிட்டு இருக்கலாம்.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம்னு ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கிறத நாம எப்பயுமே மனசுல நிறுத்தி கொள்றவங்களா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் அவர் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக ஒவ்வொரு கணமும் காத்திருக்கிறாரு. அவர் அனுமதிக்கக்கூடிய சோதனைகள் எல்லாமே நம்மளை வேற ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து காக்கிறதுக்காக தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா எதை பற்றியும் நம்ம அலட்டிக்க வேண்டியதே இல்லை. அதனால அடுத்த முறை எவ்வளோ பெரிய பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், இல்லை ஏதாவது ஒன்றில் நீங்கள் சிக்கிக்கிட்டீங்கன்னா, சோதனை மேலே சோதனை வந்துச்சுன்னா, தேவனுடைய பார்வையில் அவருடைய கரத்தில், ஏன் அவருடைய தோள் மேலே இருக்கிறீங்கன்றத மறக்காதீங்க. எந்த தீங்களையும் நம்மளை விழ தள்ளுகிறவர் நம்மளுடைய தேவன் இல்லை. எந்த தீங்குல இருந்தும் நம்மளை பாதுகாக்கிறவர்ன்றத நாம் தெளிவாக இருப்போம். விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.